Taste the Daily. நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். இது சொல்லியடி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினர் மக்கள் வழிகாட்டி இயக்கத்தின் மாநில தலைவரும் விழித்திறக்கும் வழிகாட்டி மாத இதழின் ஆசிரியருமான திரு டி.சி. ராஜேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். திமுக அரசு கட்டுமான தொழிலாளர்களுக்கு பயிற்சி வழங்குவதற்காக 45 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி செலவு பண்ணியிருக்காங்க. உண்மையாவே கட்டுமான தொழிலாளர்கள் இதன் மூலமா பயன்பெற்றார்களா? எத்தனை பயனாளிகள் பயன்பெற்றார்கள்? இது குறிப்பாக தொழிலாளர் நலத்துறைக்கு இப்போ இருக்கக்கூடிய தொழிலாளர் நலத்துறை மிஸ்டர் கணேசன் அவருடைய கண்ட்ரோலில் தான் இந்த துறை இயங்குது. இந்த கட்டுமான தொழிலாளர்களுக்காகவும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காகவும் நல வாரியங்கள் துவங்கப்பட்டன. அந்த அடிப்படையில் சாதாரண ஒரு பில்டிங் கட்டுவதற்கு கடகால் பணியிலிருந்து அது கிரகப்பிரவேசம் செய்ய வரைக்கக்கூடிய ஏறக்குரிய ஒரு 57 ட்ரேட்ஸ் இதில் வருது, தொழில் சார்ந்தது. அப்போ இந்த 57 வகையான தொழிலாளர்களுக்காக நல வாரியம் துவங்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆரம்பித்தாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் கட்டுமான தொழிலாளருக்கும் வார விடுமுறை கிடையாது, பிஎஃப் கிடையாது, இபிஎஃப் கிடையாது, கிராஜுவிட்டி கிடையாது, அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது. இப்படி இருக்கிற அன்ஆத்தரைஸ் செக்டரில் இருக்கக்கூடியவங்க இந்த தொழிலாளர்களுக்கு ஒரு நல்லது செய்யணுன்றதுக்காக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த திட்டம் என்னவோ நல்ல திட்டம் தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2014 ஆன்வர்ட்ஸில் ஏறக்குறைய ஒரு 2.5 லட்சம் பேர் தொழிலாளர்கள் இந்த நல வாரியத்தில் என்ரோல் பண்ணியிருக்காங்க. என்டர் இந்தியா ஃபுல்லாகவே இந்த வாரியங்கள் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா 1.5 crores லேபரர்ஸ் என்ரோல் ஆகிருக்காங்க. அப்போ அப்படி இருக்கிறப்போ இந்த தொழிலாளருக்காக என்ன பண்ணாங்கன்னா, இந்த அரசு திமுக திராவிட மாடல் ஆட்சி இவங்க கொண்டு வந்தாங்க. என்னன்னு கேட்டால், இந்த கட்டுமான தொழிலாளர் உதாரணத்துக்கு பெயிண்டர், பிளம்பர், வெல்டர், மேஷன் இது மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். ஆக்சுவலாக என்னுடைய கேள்வி, நான் உங்களுடைய கேள்வி சார்ந்து வரேன். ஏற்கனவே அது மாதிரி தொழில் தெரிஞ்சவங்க, இப்போ நான் ஒரு கொத்தனார் தொழில் செய்கிறேன்னா எனக்கு கொத்தனார் தொழில் தெரியும்னு சொல்லிட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழிற்சங்கம் என்னை சான்றிதழ் பண்ணணும். இவர் கொத்தனார் ராஜேஷ் என்றவர் கொத்தனார் வேலை செய்கிறாரு, இது எங்களுக்கு தெரியும், அவங்க அங்கீகரிக்கணும். அது அங்கீகாரம் பெற்ற பிறகுதான் நான் அந்த நல வாரியத்தில் பதிவு பண்ண முடியும். அப்போ ஏற்கனவே எனக்கு அந்த கொத்தனார் தொழில் தெரியும், மேஷன் தொழில் தெரிஞ்சுன்னு சொன்ன வாரிய அங்கீகாரம் வாங்கிடுது. அப்படி இருக்கிறப்ப மீண்டும் எனக்கே இப்போ ஐடிஐ மூலம் பயிற்சி கொடுக்கறது. அது எந்த அளவுக்கு இந்த திட்டங்கள் போகுது அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே வெல்டராக செய்கிறவர், அதே போல் பிளம்பர் செய்கிறவர், எலக்ட்ரிஷியன் செய்கிறவர், பெயிண்டர் அடிக்கிறவர், அவங்களுக்கு எல்லாமே அத்துப்படி. ஏற்கனவே எல்லாம் தெரியும் என்று ஒரு சர்டிபிகேட் வாங்கின ஒரு மனிதருக்கு இவங்க பயிற்சி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே தான், அப்படி பூசி விடுறது தான், வேற ஒன்றும் இல்லை. பழைய செவத்தால சுண்ணாம்பு பூசிட்டு நாங்கள் ரெனோவேஷன் பண்ணிட்டோம், இது புதுப்பிக்கப்பட்டதுன்னு போடுறாங்க இல்லைங்களா. நீங்கள் அங்கங்கே பேருந்து நிலையம் பார்த்தீங்கன்னா நேர்கொடையில் ஏற்கனவே அது 1.5 லட்சம் 5 லட்சம் 20 லட்சம் கட்டியிருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை பெயிண்ட் அடிச்சுட்டு அது புதுப்பிக்கப்பட்டதுன்னு போட்டு இந்த நிதி எடுக்கிறது. அது நிதியை கொள்ளை அடிப்பதற்காக கொண்டு வரது. அப்போ இந்த தொழிலாளருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஒரு 165 ஐடிஐ இருக்கு, சாரி ஒரு 65 ஐடிஐ இருக்கு. அந்த 65 ஐடிஐகள் மூலம் கொடுக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐடிஐக்கு இந்த தொழிலாளர்லாம் அழைச்சிட்டு போயிட்டு ஒரு வாரம் அவங்களுக்கு ட்ரைனிங். அந்த ஒரு வாரத்துக்கு ட்ரைனிங்க்கு ஒரு நாளைக்கு 800 ரூபாய் அவங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க, ஸ்டைஃபண்ட் போல. அப்போ ஏறக்குறைய ஏற்கனவே தொழிலாளர் துறை அமைச்சர் அறிவிச்சது என்னன்னு கேட்டால், 50,000 தொழிலாளருக்கு, கட்டுமான தொழிலாளருக்கு இந்த பயிற்சியை கொடுக்க போகிறோம். இந்த பயிற்சி கொடுக்கறதும் இல்லை, இந்த பயிற்சியில் அவங்க நல்ல டேர்ன் ஆன பிறகு, ட்ரெயின் ஆன பிறகு அவங்களுக்கு அப்ராட் கண்ட்ரிஸ்க்குலாம் நாங்கள் அனுப்ப போகிறோம். அப்போது 2030 $1 trillion அளவுக்கு தமிழ்நாட்டுடைய எக்கனாமியை நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம். அதான் எங்களுடைய முதலமைச்சருடைய கனவு. அதை நாங்கள் நிஜப்படுத்துறதுக்கு இந்த தொழிலாளர் வாரியத்தை நாங்கள் மேம்படுத்துகிறோன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே செஞ்சிருக்க தொழிலாளிக்கு, தொழில் தெரிந்த தொழிலாளிக்கு மீண்டும் பயிற்சி எதற்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அது மட்டும் இல்லை, இந்த தொழிலாளர் கொடுக்குறாங்க இல்லையா இந்த 800 ரூபாய், அதுவும் அந்த தொழிலாளருக்கு போய் சேரதில்லை. இப்போ ஒரு பேட்சுக்கு ஒரு 50 பேர் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த 50 பேரில் எப்படியும் ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தர் ஆப்சென்ட் ஆவாங்க. ஆனால் இவங்களுடைய மஸ்ட்ரோலில் அந்த தொழிலாளர் ஃபுல்லாக வந்த மாதிரி போட்டுட்டு, ஆனால் அந்த தொழிலாளருக்கு மட்டும் கொடுக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், அவங்க என்னைக்கு வந்தாங்களோ அது மட்டும் கொடுக்கறது. அப்போ அதுலேயே ஊழல் நடக்குது இல்லையா. அப்போது இது மாதிரி மட்டும் இல்லை, அதுவும் போல் இந்த கலைஞர் கைவினை திட்டம்னு சொல்லிட்டு, உதாரணத்துக்கு தச்சு வேலை செய்கிறார், கார்பன்ட்ரி, அவருக்கு அந்த பயிற்சி முடிச்சுட்டு வந்தாங்கன்னா, இதே போல் இந்த பயிற்சி முடிச்சுட்டு வந்தால் அவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் கடன் தர்றோம். அது மாவட்ட தொழில் மையமும் தாய்கோ பேங்க்கும் சேர்ந்து தரணும், கூட்டுறவு வங்கி. அது
இது 2 தந்து அதில் மாதிரி ஏறக்குறைய வந்து தமிழ்நாடு முழுவதும் திருவள்ளூர் மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 600 தொழிலாளர்கள் முடிச்சிருக்காங்க இந்த திட்டத்தில். ஆனால் ஒருத்தர் கூட அந்த 3 லட்சம் போய் சேரல. பல்வேறு அறிவிப்புகளை நம்ம பார்க்குறோம். மக்கள் தேவைகளுக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துறதா சொல்றாங்க, அறிவிப்புகளை வெளியிடுறாங்க. அப்போ அதை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும் சார்? இவங்களுடைய பாலிசி என்னன்னு கேட்டிங்கன்னா, திட்டங்கள் போடுறதுல இவங்க புலி, அதே போல் பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுக்கறதுல புலி, அதெல்லாம் வந்து சீரும் சிறப்புமாக செய்வார்கள். ஆனால் களத்தில் போய் பார்த்தீங்கன்னா திட்டங்கள் வந்து சரியாக இருக்காது. அதே போல தான் நகராட்சியாக இருந்தாலும் சரி, ஊராட்சியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ பாருங்கள், இந்த 100 நாள் வேலை திட்டம், அந்த வேலை திட்டத்தில் கடந்த ஒரு 7-8 மாதமாக தொழிலாளருக்கு சம்பளமே கிடைக்கல. அது கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்தை சொல்கிறாங்க. மாவட்ட நிர்வாகத்தை போட்டால் கலெக்டர் என்ன சொல்கிறாங்க, இன்னும் அரசாங்கத்திலேருந்து ஃபண்டு வரலன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வேலை செஞ்ச தொழிலாளர்களுடைய நிலை என்ன வருது? இவங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் இந்த தொழிலாளர்கள் தலையில் மிளகா அரைப்பது தான் இவங்களுடைய மெயினான காரணமாக இருக்காங்க. சரி, திட்டங்களை அறிவிக்கிறது வந்து ஆட்சியாளர்கள், அதை செயல்முறைப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோன்னா அதிகாரிகள். இப்போ செயல்முறையில் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி ஆட்சியாளர்களை குறை சொல்ல முடியும் சார்? செயல்முறைன்னு சொன்னால் இப்போ எதுக்கு எடுத்தாலுமே வந்து தலைமைச் செயலாளர், இப்போ சீஃப் மினிஸ்டருக்கு அடுத்தது தலைமைச் செயலாளர் இருக்காரு. தலைமைச் செயலாளருக்கு தான் அத்தனை IAS IPS வேலை செய்கிறாங்க. ஆல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரிப்போர்ட்டிங் டு CS சீஃப் செக்ரட்டரிக்கு தரணும். இப்போ சீஃப் செக்ரட்டரி வந்து CMக்கு ரிப்போர்ட் பண்ண இந்த படிநிலைகள் இருக்கு இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு வருவாய்த்துறையில் ஒரு திட்டம் வருது, பேரிடர் மேலாண்மை துறையில். அதுக்கு வந்து சீஃப் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, கமிஷனர் லேண்ட் இது ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. அது போல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே வந்து DRO இருக்கார், RDO இருக்கார், தாசில்தார் இருக்கார், VO இருக்கார். இந்த படிநிலை கிராமத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா அத்தனை படிநிலையில் வந்து அங்கே ஒரு 100 சைக்கிள் இருக்கிற ஸ்டாண்டில் ஒரு சைக்கிள் தள்ளி விட்டால் அத்தனையும் எப்படி விழுந்து பாழாகுது. அது போல தான் இது. எங்கேயாவது ஒரு துளியில் வந்து உங்களுக்கு ஊழல் நடந்துச்சுன்னா, ஓட்டம் வந்துச்சுன்னா எல்லாமே வேஸ்ட்டு தானே, ஸ்பாயிலாக தானே. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் மேடம், சென்னையில் வந்து எங்கே பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்கு அந்த டனால் வச்சு ஒரு 40 அடி 50 அடி ஆழத்துக்கு வந்து பள்ளம் தோண்டி மண் எடுக்கிறாங்க. அந்த மண் எடுக்கிறது அனுமதி இல்லாமல், கனிமவளத்துறையினுடைய அனுமதி இல்லாமல், மெட்ரோ வாட்டனுடைய அனுமதி இல்லாமல், ரெவன்யூ பீப்புளுடைய அனுமதி இல்லாமல் வெளியே போகக்கூடாது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, 196 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. ஆனால் அரசாங்கம் சொல்கிறாங்க அதுக்கு எதுக்கும் கிடையாது, எங்கள் கான்ட்ராக்ட் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது எது செஞ்சாலும் முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கக்கூடிய நிலையில் தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி இளைஞர் மாநாடு நடத்துனாங்க திருவண்ணாமலையில். அந்த மாநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் சர்க்கரை, அப்போ அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டருடைய சர்க்கரை ஆலை, அவருடைய சர்க்கரை ஆலை பதப்படுத்துவதற்காக, மேடாக்குவதற்காக, பள்ளத்தை நிரப்புவதற்காக பல ஆயிரம் டன் அங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டார கிராமங்கள் இருக்கக்கூடிய மண்ணுங்கள் எல்லாம் ஏரியிலேருந்து ஆழப்படுத்தி எந்த அனுமதியும் கிடையாது. ஆனால் ஒரு சாதாரண குப்பனை சுப்பனை போயிட்டு அவன் வீட்டுக்கு வந்து பள்ளமாக இருக்குன்னு ஒரு டிராக்டர் மண் எடுத்துகிட்டு வர போனோம்னா அதுக்கு VO பர்மிஷன் வாங்கணும், கனிமவளத்துறை பர்மிஷன் வாங்கணும், தாசில்தார் பர்மிஷன் வாங்கணும், RDO பர்மிஷன் வாங்கணும். அப்போ இவங்களுக்கு தேவையானால் சட்டத்தை சுருக்கிக்குவாங்க, ஆனால் பொதுமக்களுக்கு தேவையான நீட்டிடுவாங்க. அப்போது இது எல்லாம் கொள்ளை இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் யார் நியாயத்தை சொல்கிறதுங்க? அப்போது இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இவங்க கொள்ளையடிப்பதே குறிக்கோளாக கோட்டா. உதாரணத்துக்கு சொல்கிறேன் மேடம், 1947 சுதந்திரம் வாங்கினதுலேருந்து அப் டு இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி, 4.5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேர்ல்டு பேங்கினுடைய கடன் வந்து இவ்வளோ லட்சக்கணக்கு எவ்வளோ இருந்ததோ அதே அமௌண்ட்டு தான் இந்த 4.5 வருஷத்தில் ஆயிருக்கு. அப்போ இவங்களுடைய ஊழலுடைய எண்ணிக்கை எங்கே போச்சுங்க? உதாரணத்துக்கு அரசு ஊழியர்களுக்கு சேமிக்கக்கூடிய அந்த பணத்தை இவங்க வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு எடுத்து செலவு பண்ணிட்டு அந்த பணம் எங்கடானா தேடிட்டு இருக்காங்களாம், கோப்புகளை தேடிட்டு இருக்காங்களாம். இப்போ பாருங்கள், ஜனவரி 6ஆம் தேதி வந்து அவங்க வந்து காலவரையற்ற வேலை நிறுத்தது ஜாக்டோஜி அமைப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த நிலையிலும் இப்போ பொதுமக்கள் மட்டும் இல்லை, அரசு ஊழியர்களும் திருப்தி இல்லாமல் அவங்க வந்து இப்போ வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இல்லை, தொடர்ச்சியாக வந்து இப்போ கட்டுமான தொழிலாளர்களுக்கு பயிற்சி தரோன்னு 65 கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. வேற எந்த மாதிரியான திட்டங்களை அறிவித்து விட்டு சரியாக செயல்முறைப்படுத்தாமல் மக்கள் வரிப்பணம் வீணாகி இருக்குன்னு சொல்லுங்கள்? எல்லா துறையும் சொல்ல முடியும். ஏறக்குறைய ஒரு 55 துறைகள் இருக்குது தமிழ்நாடு அரசனுடைய கண்ட்ரோலில். அதில் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து ஆதி திராவிட நலத்துறை. இந்த ஆதி திராவிட நலத்துறைக்கு வந்து அவங்களுடைய எஜுகேஷனுக்காக ஒதுக்குற பணம், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்க்காக ஒதுக்குற பணம், கல்வி மேம்பாட்டுக்காக ஒதுக்குற பணம், அதே போல் ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய பசங்களை அது மாணவர்களுக்கான அந்த ஃபுட்டு அதுக்கான ஒதுக்குற பணம், இது எல்லாத்துலேயுமே ஊழல், எல்லாத்துலேயும் கட்டிங் கமிஷன். இப்போ கூட பாருங்கள், சைதாப்பேட்டையில் வந்து ஏறக்குறைய 41 கோடி ரூபாயில் ஒரு வானுயர்ந்த பில்டிங்கை கட்டினாங்க. அது ரொம்ப பழமையான ஒரு ஹாஸ்டல், அது பேர்லாம் மாற்றிருக்காங்க இப்போ.
அப்படிலாம் மாத்திரத்தில் தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, பேர் வைக்கிறது தீர்த்தம் போகிறதுல புளியனாக இருப்பான்னு. அதில் போய் பார்த்தீங்கன்னா சரியான சமையல் கட்டு இல்லை, சமையல் அறை இல்லை, தண்ணி வசதி இல்லை, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ஸ்டூடெண்ட் எல்லாம் போர்க்கொடி தூக்குற நிலையில் இருக்குது. அப்போ 41 கோடி ரூபாய் கட்டப்பட்ட பில்டிங்கை திறக்க போகிறப்போ முதலமைச்சர் கூட அவங்க கூட்டணி இருக்கிற ஒரு எம்பி போனார், பேரை சொல்ல விரும்பவில்லை. அவர் சொல்றார், நான் இந்த ஹாஸ்டல் தான் படித்தேன், இந்த அளவுக்கு பெரிய ஆளான, மீண்டும் இதை பார்க்குறப்ப இங்கே வந்து நான் படிக்கலாம் போல இருக்குது அப்படின்னு சொன்னார். ப்ரெஸ்லாம் வந்தது அது. ஆனால் அந்த ஹாஸ்டலுடைய நிலைமையை போய் பாருங்க, அவ்வளோ கப்புங்க கேவலமாக இருக்குது. அப்போது இது ஒதுக்கின பணம் எங்கே போச்சு? அப்போ ஒதுக்கிறது அதே போல் தான் நீர்வளத்துறையிலும் சரி, பொதுப்பணித்துறையிலும் சரி, சமூக நலத்துறையிலும் சரி, எல்லா துறையிலுமே வந்து கட்டிங் கமிஷன் கரப்ஷன் தான். குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, ஆனா திட்டங்களை பெரிதாக செயல்படுத்தி விட்டதா பெரிய நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி காமிக்கிறாங்களே எப்படி? புள்ளி விவரம் கொடுக்கலாம் மேடம். புள்ளி விவரம் மீடியாவுக்கும் பிரஸுக்கும் கொடுத்தா மட்டும் போதுங்களா? அங்க போய் ஆய்வு பண்றப்ப தானே தெரியுது. நாங்க களத்துல இருக்கோம். சென்னை உள்பட 38 மாவட்டத்திலும் எங்கள் மக்கள் வழிகாட்டு இயக்கம் வந்து மக்களோட நாங்க டிராவல் பண்றப்போ அரசு அதிகாரிகளோட முட்டி மோதிட்டு இருக்கோம். ஆக மொத்தத்தில் இவங்க எல்லாமே திட்டம் போடுவதில் கில்லாடிகள், அதில் வந்து ஒதுக்குவதில் கில்லாடிகள், ஒதுக்கின பணத்தை செயல்படுத்தாம அவங்களுக்கு ஒதுக்கிட்டு போறதில் கில்லாடிகள். சரி, ஆனா திட்டங்களை அறிவித்து விட்டு அதற்கான விளம்பரங்கள்ல தான் வந்து அதிகமான செலவுகள் பண்றதா ஒரு விமர்சனமும் இருக்கு திமுக மீது. அந்த விளம்பரங்களுக்கு செலவு பண்ற காசே வந்து திட்டங்களுக்கு செலவு பண்ணாலே மக்கள் பயனடைவாங்க, ஆனா அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மகளிர் திட்டம் இருக்குல்ல மேடம், மகளிர் திட்டம் தான் வந்து சுய உதவி குழுக்கள் தான் இப்போ அவங்களுக்கு அச்சாணி ஆணிவராக இருக்கிறது. மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தில் ஒரு 3 IAS ஆஃபீஸரை போட்டு அதுக்கு வந்து ஒவ்வொரு குழுவுக்கும் கம்பல்சரி 10 லட்சம் ரூபாய் கடன் உதவி. எதுக்கு? இப்போ வரக்கூடிய எலெக்ஷனுக்காக போடக்கூடிய விதை, இது போடுறது தூண்டில். அப்போ இந்த 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த 10 லட்சம் ரூபாய் மானியமும் இருக்குது, அதில் சப்சிடியும் இருக்குது. இந்த 10 லட்சம் ரூபாயை கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இப்போ என்ன அவசியம் இருந்தது? கேட்டால் அந்த மகளிர் எல்லாம் வந்து மேம்பாடு அடைகிறாங்க, சுய தொழில் கொண்டு வரும் பார்த்து அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிங்க ஒரு 5-6 பேர் தான் பயனடைகிறாங்க. அங்கே இருக்க மாவட்ட மகளிர் திட்ட அலுவலரும் சரி, அதே போல் அங்கே இருக்கக்கூடிய வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்காங்க, ஒரு கிராமத்தை பார்க்குறவங்க. அதே போல் கிராம லெவலில் வந்து குழுங்களை கண்காணிக்கிறது ஒரு அமைப்பு இருக்குது, பிளாக் லெவலில் ஒரு அமைப்பு இருக்குது, மாவட்ட லெவல். இந்த 3 படிநிலைகள் தவிர மாநில லெவலில் இருக்குது. இப்போ இந்த குரூப்புக்கே வந்து போனீங்கன்னா அங்கேயே ஊழல் நடக்குது. திட்டங்கள் எதுவுமே தெரியல. இந்த திட்டங்களை எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறது முதலமைச்சர் வராதா, டெப்டி சிஎம் வந்தாலும், யார் வந்தாலும், எனி மினிஸ்டர் வந்தாலும் இந்த மக்கள் தான் அழைச்சிட்டு போகணும். அப்போ இந்த மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தை வச்சு தான் இவங்க ஜெயிக்கணுன்ற மாதிரி இருக்காங்க. இப்போ ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு தொகுதிக்கு வந்து 200 கோடி 300 கோடின்னு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு விதத்தில் மக்களுடைய இது எனக்கு தெரியாது, மக்கள் சொல்கிறது தான். அப்போ இந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் இவங்க எல்லாமே கட்டிங் கமிஷன் கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிட்டா மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம்னா மீண்டும் அதை வந்து 10 மடங்கு சம்பாதிக்கின்ற எய்மில் தான் இருக்காங்க. மக்களுக்கான நலத்திட்டத்தை செஞ்சு அவங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக இல்லை. விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்கிறாங்களா? இது மாதிரி டெபேட் வரப்போ பேச்சு வரப்போ அந்த சமயத்தில் போகிறாங்க, ஆய்வு பண்ணுறாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. எதுவுமே கிடையாது. இப்படி அலங்கரிப்பு தான் இருக்குது. இல்லை, தொடர்ச்சியாக வந்து பல்வேறு தரப்பினர், நம்ம ஒரு துறை 2 துறைன்னு சொல்லிட முடியாது, பல்வேறு தரப்பினர், இப்போ அரசு ஆசிரியர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள், விவசாயிகள், மாணவர்கள், செவிலியர்கள்னு பல்வேறு தரப்பினர் வந்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. எப்போவுமே ஒரு ஆட்சி முடியும் போது சில நெருக்கடி கொடுப்பாங்க, தங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும். பட் இதில் வந்து எல்லா துறைகளும் சேர்ந்து போராட்டம் நடத்துகிற ஒரு சூழலை தான் நம்ம பார்க்க முடியுது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலையா, இல்லை அவர்களுடைய தேவைகள் அதிகரிச்சிருக்கா? வாக்குறுதி வந்து கடந்த ஆண்டு இவங்க சொன்னது வந்து 506 வாக்குறுதிகள். நாங்கள் எல்லாமே 99.9 வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோன்னு சொன்னாங்க. ஆனால் நிறைவேற்றிட்டாங்கன்னு போய் ஆய்வு பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியும் துறை வாரியாக. அதில் வந்து ஏறக்குறைய 35% கூட வந்து வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. அப்போ இவங்க எல்லாமே சொல்கிறது அப்படி தானே இருக்கு, பொய்யும் புரட்டுமாக தானே இருக்கு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், முரசொலின்றது வந்து அவங்க கட்சியினுடைய பேப்பர். இதை வந்து மகளிர் சுய உதவி குழு வாங்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அங்க இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர், ஊராட்சி நிர்வாகம் வாங்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஒரு நடுநிலை 4 இது வாங்கணும், அங்கே இருக்கக்கூடிய நாட்டு நடப்புகளை தெரிஞ்சு. அப்போ இவங்க கட்சியினுடைய பேப்பரை வாங்கலைன்னு சொன்னால் அங்கே வந்து நிதியை வந்து கம்பல்சரி வந்து பிடிஓ வந்து கட் பண்ணி கொடுக்கலன்னு சொன்னால் பஞ்சாயத்து செக்ரட்டரி வந்து சஸ்பெண்ட் லெவலில் போகுது. அப்போ இவங்க கட்சியை வளர்ப்பதற்காக, கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களை செழுமைப்படுத்துவதற்காக, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வளர்ச்சி பெறுவதற்காக தான் இவங்க அந்த திட்ட நிதியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. சாமானியனுக்கு போய் சேரலை. அப்போ சாமானியன் இன்னமும் கண்ணீரும் கம்மலையுமா தான் இருக்கான். அப்போ இதை கண்காணிக்கிறது கிடையாது. இப்போ மாவட்ட ஆட்சியர் திங்கட்கிழமை வாங்கக்கூடிய மனுக்கள் கூட ஒரு 100க்கு 20% கூட அவங்களால செயல்படுத்த முடியல, ஃபண்டு இல்லை. எதுக்கு எடுத்தாலும் நிதி இல்லைன்னு சொல்கிறாங்க.
சாதாரண ஒரு விதவை ஆதரவற்ற டிஸ்ட்ரிபியூட் வீரோ தாய்மாருக்கு கொடுக்கக்கூடிய தையல் இயந்திரம் வாங்குறது கூட ஃபண்ட் இல்லைன்னு சொல்றாங்க. நேற்று செங்கல்பட்டு ஆஃபீஸில் டிஸ்ட்ரிக்ட் வெல்ஃபேர் ஆஃபீஸர் கூட சண்டை போட்டு வந்தேன் நான். சரி. அப்போ இந்த நிலை எப்படி இருக்குங்க? ஒரு ஸ்விமிங் மிஷின் என்ன மிஞ்சி போனால் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 6000 8000 இருக்க போகுது அதிகபட்சமாக, மோட்டர் வச்ச மிஷினை வச்சோமோ. அதுக்கே ஃபண்ட் இல்லைன்னு சொன்னால் அப்போ அவங்க வாங்குற அப்ளிகேஷன் அதுக்காக 3 வருஷம் ஒரு சகோதரி அளந்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்க சொல்றாங்களே எல்லாருக்குமே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, யாருன்னா ஒரு 10 பேருக்கு ஏதாவது ஒரு நிகழ்வு கொடுக்கறது, அது ஃபோட்டோ எடுக்கிறது, கேட்டால் நாங்கள் இவ்வளோ ஃபண்டம் ஒதுக்கிட்டோம், இவ்வளோ பேர் கொடுத்துட்டோம்னு சொல்றது, அதுதான் இருக்கு. விளம்பரத்தை தேடுவதற்காக, விளம்பரம் கொடுப்பதற்காக இவங்க செலவு பண்ற அந்த பணத்தை நலவாழ்வு திட்டத்துக்கு செலவு பண்ணலாம். அது ஏன் செய்ய மாட்டாங்க? மொத்தமா வந்து விளம்பரங்கள்ல மட்டுமே தான் ஆட்சி நடக்குது, ஆனா உண்மையில மக்களுக்கான ஆட்சியா நடக்கல அப்படின்னு குற்றம் சாட்டு வச்சிருக்கீங்க. கண்டிப்பா அதுதான் நடக்குது, யதார்த்தமான உண்மை. நான் மட்டும் இல்ல, என்னை போன்ற சாமானியர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இதுதான். சரிங்க சார், நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துடும். உங்களுடைய நேரத்தை செலவழித்து கருத்துக்களை தெரிவித்து மக்களுக்காக நன்றி. வணக்கம் மேடம். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.